ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கவிதா. இப்போ நம்ம குக்கீஸ் பார்க்க போகிறோம். 100 கிராம்ஸ் பட்டரும் 100 கிராம்ஸ் பவுடர்டு சுகரும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 150 கிராம்ஸ் அதாவது 150 கிராம்ஸ் மைதா எடுத்து சீவ் பண்ணி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் சீவ் பண்ணிக்கிட்டேன், ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நார்மலாக மிக்சர் மாதிரி கலந்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் கலந்துக்கலாம், பால் வேணும்னாலும் கலந்துக்கலாம். நான் பால் தான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் நார்மலாக நம்ம கொஞ்சம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். நான் அதை ஒன்றாவும் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மாவு ஒயிட் கலர்லேயும் இன்னொன்று ப்ரௌன் கலர்லேயும், அதாவது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் குக்கியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டபுள் லேயர் நான் பண்ண போகிறேன் இப்போது. அதுக்காக டபுள் டவ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி கொஞ்சம் பட்டையாக கொஞ்சம் குண்டாகவே இருக்கலாம், திக்னஸ் இருக்கலாம். அதே மாதிரி கொக்கோ பவுடர் ஆட் பண்ண அந்த டோவையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம சாக்லேட்டு இல்லை கிரேட் பண்ண டார்க் சாக்லேட்டு, டைரி மில்க் சாக்லேட்டு இல்லை ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒயிட் குக்கீஸ் போட்டிருக்கேன் அந்த இதில். அது மேலே இந்த இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ண அந்த சாக்லேட் டவ் வச்சு அது மேலேயும் டார்க் சாக்லேட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் குக்கீஸில். அப்புறம் நல்லா அதை ரவுண்டாக உருட்டிக்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அதை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்தேன் நான். அது நீங்கள் நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மொறுன்னு வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்தேன். ஸோ இதுதான் டபுள் லேயர் குக்கீஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், பை.